ஏன் இந்த கேக் ரெண்டாக ஸ்ப்ளிட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. ஒய் பிகாஸ் இது வந்து ஒரு ஹாஃப் பர்த்டே ஹாஃப் கேக். ஸோ அதனால தான் இந்த கேக்கை வந்து நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். கேக்கை நார்மலாக ஐசிங் பண்ணுற மாதிரி ஃபைனலாக ஐசிங் பண்ணிவிட்டு கேக்கை ரெண்டாக இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு மேலே மேலே வச்சு ஃபைனல் கோட்டும் போட்டு முடிச்சுட்டேன். போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபாக்ஸ் பால்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அந்த டெடி கையில் வந்து இந்த பால்ஸ் எல்லாமே ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி ஒரு த்ரெட் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி நான் பண்ணேன். பட் எனக்கு ஃபைனல் லுக் பார்க்கும்போது ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சம்திங் ஏதோ சரியில்லைன்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ்டாகவே இருந்தேன். ஏன் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. பிகாஸ் அந்த அவுட்புட் பார்க்கும்போது எனக்கு ஒரு கிளியராக ஒரு கிளாரிட்டியாக கிடைக்காத மாதிரி இருந்துச்சு. ஃபைனலாக வந்து எனக்கு நான் அது என்னென்னு கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பிளாக் கலர் ஃபாக்ஸ் பால்ஸ் ஆட் பண்ணது தான் வந்து கொஞ்சம் ஆடாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அகெயின் அந்த இடத்துல ஒயிட் அண்ட் லைட் ப்ளூவே போயிட்டேன். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா எனக்கு இதை பார்க்கும்போது ஓகே ஓரளவு கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. மோர் வீடியோஸ் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டாட்டா பாய்.